ஃபர்ஸ்ட் ரெசிபி இது பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை அவலுக்கு பதிலாக சிகப்பு அவலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் நம்ம ஊற வச்ச அவலை சேர்த்துட்டு இது கூட ஒரு பாதி கேரட் துருவி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு 3/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுறலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவு கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இது ஃப்ரெஷ்ஷாக எடுத்த தேங்காய் பால் தான், ஃபஸ்ட் டைம் எடுத்தது தான். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ மழையெல்லாம் பெய்யுது, ஒருவேளை கிளைமேட் சரியில்லை, வெயில் அடிக்கல அப்படின்னா நீங்கள் தேங்காய் பாலை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கொடுக்கலாம். 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு தேங்காய் பாலுக்கு பதிலாக பசும்பால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு நட்ஸ் பவுடரும் சேர்த்துக்கலாம். நட்ஸ் எல்லாம் தனித்தனியாக இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நட்ஸ் பவுடர் மாதிரி சேர்த்துக்கணும். நட்ஸ் அலர்ஜி இருந்தால் நட்ஸ் பவுடர் ஸ்கிப் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தேங்காய் பால் கேரட் சேர்த்துருக்கிறதே மைல்டாக ஸ்வீட் டேஸ்ட் வரும், அதுவே போதுமானது. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஸ்வீட் டேஸ்ட்டுக்கு எதுவும் தேவை கிடையாது. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா தலைன்னு ஆரோக்கியமாக வளருவாங்க, நல்லா வெயிட் கெயின் ஆவாங்க, பிரெயின் டெவலப்மெண்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்த ரெசிபி பார்க்கலாம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக குழந்தைங்க சூப்பராக வெயிட் கெயின் ஆவாங்க. இது பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் அளவு உடைச்ச கோதுமை, 1 ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க உடைச்ச கோதுமை பாசிப்பருப்பு 2யும் குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நெய்யிலே வறுத்து விட்டுக்கலாம். உடைச்ச கோதுமை எப்போவுமே குழந்தைங்களுக்கு வறுத்துட்டு தான் சேர்த்துக்கணும். நீங்கள் உடைச்ச கோதுமைக்கு பதிலாக கோதுமை ரவையும் சேர்த்துக்கலாம், ரெண்டும் ஒரே ப்ரொசீஜர் தான். இப்போ இது கூட ஒரு அரை கிளாஸ் அளவு பசும்பால் சேர்த்துக்கலாம். 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு மட்டும் பசும்பால் சேர்த்துக்கலாம். அவங்களுக்கும் பசும்பால் நல்லா கொடுத்து பழக்கினதுக்கப்புறம் அரை டம்ளர் சேர்த்துக்கோங்க. இப்போ தான் கொடுத்து பழக்கப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா, இவ்வளோ பால் குடிக்க மாட்டாங்க அப்படின்னா ஒரு 1/4 டம்ளர் அளவாக சேர்த்துக்கோங்க போதும். 1/4 டம்ளர் பால், மீதியெல்லாம் தண்ணியாகவே சேர்த்துக்கலாம். 1 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு பசும்பாலுக்கு பதிலாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் மூடிட்டு ஒரு 2 விசில் விட்டால் போதும், நல்லா வெந்துடும். விசில் வந்துடுச்சு, ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இது கூட பாதி ஆப்பிள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வாசத்துக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஆப்பிள் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு சளி பிடிக்குமே அப்படின்னு டவுட்டாக இருந்தால் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். இதுலேயே நீங்கள் 1 டீஸ்பூன் அளவு நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். 1 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு தேங்காய் பால் இல்லை ஃபார்முலா மில்க் இல்லை பிரெஸ்ட் மில்க்கும் சேர்த்து கொடுத்துக்கலாம். நல்லாவே வெயிட் கெயின் ஆவாங்க, சூப்பராக வெயிட் கெயின் ஆவாங்க, டேஸ்டியாக இருக்கும், நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. நீங்கள் ஃபார்முலா மில்க் பிரெஸ்ட் மில்க் சேர்க்குறதா இருந்தால் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் சேர்த்து கொடுக்கலாம். அடுத்த ரெசிபி பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு சப்பாத்தி எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான சப்பாத்தியை யூஸ் பண்ணிக்கோங்க. முதல் நாள் பண்ண சப்பாத்தியெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டாம். இது கோதுமையில் பண்ண சப்பாத்தி தான். குழந்தைங்களுக்கு எந்த உணவுமே முதல்ல ஃபஸ்ட் டைம் கொஞ்சமாக கொடுத்து பார்க்கணும். குழந்தைங்களுக்கு செட் ஆச்சுனா தான் போக போக குவான்டிட்டி அதிகப்படுத்தி கொடுத்துக்கணும். இப்போ இது கூட பாதி செவ்வாழைப்பழம் சேர்த்துக்கிறேன். செவ்வாழை குழந்தைங்களுக்கு சூப்பராக வெயிட் போடும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவு நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக பசும்பால் சேர்த்துக்கலாம். 1 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு பசும்பாலுக்கு பதிலாக கொதிக்க வச்ச வெந்நீரே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு குழந்தைங்களுக்கு அழகாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டைமில் ஊட்டி விட்டுக்கலாம். 2 மினிட்ஸில் இன்ஸ்டண்ட்டாக ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிரும். நல்லா தலைன்னு ஆரோக்கியமாக வெயிட் கெயின் ஆவாங்க. இந்த ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.